உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. இன்னைக்கு பாமகவினுடைய போராட்டம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அது மட்டும் இல்லாமல் அனைத்து சாதியருக்கும் தகுதியான இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா கட்சிகளுடைய கோரிக்கையாக இருக்குது. அதன் ஒரு பகுதியாக பாமக இன்னைக்கு ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ராமதாஸ் தலைமையில் ஒரு நிர்வாகி குழு கூட்டம் நடைபெற்றுட்டு இருக்கு. இந்த பாமக விவகாரத்தை ரவீந்திரன் துரைசாமி எப்படி பார்க்குறார்? ஆல்ரெடி அங்கே பயணப்பட்ட ஒரு நபர். பாமக விவகாரம் ஈகோ வார் நிற்காது. யார் பெரியவன்னு முடிவான பிறகு தான் அது நிற்கும். இதில் ராமதாஸ் வயதின் காரணமாக நாளைக்கு அவரை நம்பி அரசியல் பண்ணால் அதுக்கு நமக்கு டிவிடெண்ட் கிடைக்குமா, நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு நல்ல வாக்கெடுத்து சாதிச்சா அடுத்த எலெக்ஷனில் நமக்கு எம்பி டிக்கெட் அவரால் வாங்கி தர முடியுமா, இப்படிப்பட்ட எதிலுமே ராமதாஸ்கிட்ட கேரண்டி இல்லை. ராமதாஸ்கிட்ட இதில் கேரண்டி இல்லாத சூழ்நிலையில் அன்புமணி இன்னும் அவருக்கு 20 வருஷம் அரசியல் இருக்குது. அப்போ அவருக்கு ஒரு கேரண்டி இருக்குது. அப்போ நிறைய எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன் அன்புமணியை வச்சு சந்திக்கலாம், உள்ளாட்சி தேர்தல் அதெல்லாம். அப்போ கேரண்டி இருக்குங்கிறனால அவருக்காக கூட்டம் சேர்க்குறவங்க, அவருக்காக ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவங்க, அவருக்காக களத்தில் நிற்கக்கூடிய பாலு போன்றவங்களுக்கு ரிவார்ட் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை அன்புமணி கூட உள்ளவங்கள்ட்ட இருக்குது. காரணம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான். ராமதாஸ் அன்புமணிகிட்ட இப்போ தோக்குறதுக்கு காரணம் அவரை நம்பி நிற்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி தான் அங்கே வருது. இல்லை அவர் குய்வைவா பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு, கரெக்டாக தான் பண்ணுறாருன்னு தம்பி ரவிராஜ் என் கூட இருந்தவர், எம்எல்ஏ, என்னோட நண்பர், அவரும் கொஞ்சம் பேக்கிங் உள்ளவர் தான். அவர் போன்றவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, நான் மறுக்க வரல. ஆனால் பை அண்ட் லார்ஜ் நிர்வாகிகள்கிட்ட இன்னும் 20 வருஷ அரசியல் அன்புமணிக்கு இருக்குது. ஸோ அன்புமணியை நம்பி பயணித்தா இந்த தேர்தலில் நமக்கு வெற்றி பெற முடியலைனாலும் அடுத்து எம்பி ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், மந்திரி ஆகலான்னு அவர் அன்புமணியை நம்பி அவங்க பயணிக்கிறாங்க. ஏஜ் ஃபேக்டர் அன்புமணிக்கு சாதகமாக இருக்குது. அடுத்து இவரை நம்பி நமக்கு ரிவார்டு கிடைக்குமாங்கிறதுல நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. ஏஜ் ஃபேக்டர் ராமதாஸுக்கு மைனஸாக இருக்குது. இதுதான் அன்னைக்கு அரசியல். எனக்கு என்ன தருவேன், உனக்கு நான் என்ன தருவேன். மாடர்ன் பொலிட்டிக்ஸ் அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் ஆயிட்டு. அன்னைக்கு 80களில் வந்த வன்னியர் சங்கங்கிறது வேற, இன்னைக்குள்ள பாமக அரசியலுங்கிறது வேற. ஈகோ தான் மெயின் ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. யார் அதிக ஈகோ பார்க்குறப்போ? அதிக ஈகோ பார்க்குறது டாக்டர் ராமதாஸ் தான். என்ன ஈகோ பார்க்குறேன்? நான் கட்சியை உருவாக்குனேன், என் பின்னாடி தான் எல்லாரும் இருந்தாங்க, என்னால் உருவாக்கப்பட்டது தான் வன்னியர் சங்கம், நான் உருவாக்கின ஒரு விஷயத்த இப்போ இவர் முழுக்க டேக் ஓவர் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தானே ராமதாஸ் சொல்கிறது. அவர் தான் உருவாக்குனாரு. வாரிசு அரசியலுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தான் திமுகவை அடித்து தான் அவர் வந்தார். ராஜ்யசபா எனக்கு தான் தருவேன்னாரு. நான் ராஜ்யசபா எனக்கு ராஜ்யசபா கொடுங்கன்னு சொல்லும்போது நம்ம கட்சிக்கு எப்படி ராஜ்யசபா வரப்போகுதுன்னு 98 சொன்னார். பட்டு எனக்கு நார்த் மெட்ராஸ் சீட்டை ப்ராமிஸ் பண்ணார். நின்னுங்க ரவி, 30 லட்ச ரூபா செலவழிக்கணும்னு சொன்னார்மா. நன்றி உணர்வு இல்லாமல் அவர் நம்ம ஆஃபர் பண்ணதை நம்ம தான் வேண்டாடணும். அப்போ ஆஃபர் பண்ணாருங்கிறத நம்ம நன்றி உணர்வோடு நம்ம பதிவு பண்ணணும். அதற்கு பிறகு மகனை கொண்டு வரும்போது எனக்கு கொடுத்த ப்ராமிஸை காற்றுல தூக்கி போட்டுட்டார். மகனுக்கு ராஜ்யசபா கொடுத்து அமைச்சராக்கி எல்லாம் கொண்டு வந்தது அவர் தான். இவ்வளவுக்குள்ளே கொண்டு வந்தவர் இதே விட்டுக்கிட்டு போக வேண்டியது தானே. அன்றைக்கி ரவீந்திரன் துரைசாமிக்கு ப்ராமிஸ் பண்ணதை உங்கள் மகனுக்கு கொடுத்தீங்க. இப்போ உங்கள் மகனை இப்போ நீங்கள் ஏன் ஃபைட் பண்ணணும்? அன்னைக்கு நீ உங்கள் முடிவை மாற்றிக்கிட்டு மகனை ப்ரமோட் பண்ணது தானே இவ்வளோ பண்ணீங்க. குரு இன்னைக்கு குரு வன்னியருக்கு ஐக்கானாக மாறிட்டார். இவர் பசுமனையா முத்துராமலிங்கத்தவர் வள்ளலார் மாறிப்பட்ட ஒரு ஆன்மீகவாதி. அவர் இன்னைக்கு முக்குலத்தோருக்கு ஒரு ஐக்கானாக மாறினது மாதிரி ஜெயகுரு வன்னியருக்கு ஒரு ஐக்கானாக மாறிட்டு இருக்கிறாரு. அவரையும் நீங்கள் அன்புமணியை வாரிசாக ஏற்றுக்கிட வச்சிங்க. அன்புமணி சீனியரா, குரு சீனியரா? குரு தான். அப்போ நீங்கள் குருவை அந்த இடத்துல ஏற்றுக்கிட்டு வச்சிங்கன்னா குருவும் தன் சமூகம் நாளைக்கு அன்புமணி நின்னாதான் நிற்குங்கிறதுல அவரும் ஏற்றுக்கிட்டார். அப்போ இப்போ நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்கன்னா உங்கள் மகன் இன்னொரு வன்னியர், இளைஞர் வன்னியர், உங்களை விட இளைஞர் வன்னியர் உங்களை அவுட்விட் பண்ணும்போது உங்களால் அதை ஜீரணிக்க முடியல, நீங்கள் ஃபைட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் ஒரு நான் வன்னியரை வச்சுருப்பீங்கன்னா உங்களை அசைச்சிருக்க முடியாது. இப்போ நம்ம ராமதாஸுக்கு எதிராக நின்று ஃபைட் பண்ணால் கலைஞர் அப்படி தான் சொன்னார். உங்கள் ஆட்களை டீல் பண்ண மாதிரி இவங்களை டீல் பண்ண முடியாது, இவங்களுக்கு டிக்கெட் கொடுக்காதீங்கன்னாரு. இன்னும் சொல்லப்போனால் ராமதாஸுக்கு மீண்டும் என் நன்றியை காட்டிக்கிறேன். எனக்கு அவர் டிக்கெட் தரத்தான் இருந்தார், கலைஞர் கட்டையை போட்டுட்டாரு. அப்போ கலைஞர் ஒரு
கலைஞர் கூட்டணியில் இருக்கும்போது அவர் எதிர்த்து என்ன எப்படி ஜெயிக்க வைக்க முடியும், அவரே காலி பண்ணிட்டு போயிடுவார்ல. ஸோ அந்த இது வந்து இன்னைக்கு அன்புமணிக்கு பொருந்தல்ல. இன்னொரு வன்னியர் உங்களை இது பண்ணும்போது உங்கள் மகன் வன்னியரே இருக்கும்போது வயதின் குறைவு காரணமாக இவரை நம்பி நின்னாதான் நாளைக்கு எதிர்காலம்னு எல்லாரும் நின்றுட்டாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், டாக்டர் ஐயா மாதிரி ஒரு வன்னியர் சமுதாயத்துக்கு அவர் பண்ண மாதிரி எந்த சமுதாயத்துக்கும் யாரும் பண்ணதில்லை. அன்புமணி அதை பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி இப்போ பாலு போன்றவர்கள் தொடர்ந்து அவருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றாங்க. இப்போ 2 பிரிவா இருக்கிறதுனால அது சமுதாய ஓட்டே வந்து 2 பக்கம் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குல்ல. சமுதாய ஓட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராமதாஸ் வந்து சமுதாயத்தின் அடையாளம். ஆனால் அடுத்த எதிர்காலம்னு அந்த சமுதாயம் பார்க்கறது அன்புமணி நின்னாதான் அது நடக்கும்னு கருதுறாங்க. இதைத்தான் நான் சொன்னேன். எடப்பாடி சிம்மலை பெரிய ஆளு, ராமதாஸுக்கு சீட்டை கொடுத்துட்டு அன்புமணியை விட்டுருவார். ஏன்னா ராமதாஸுக்கு சீட்டை கொடுத்தா ராமதாஸ் அடுத்தால் நின்றுட போறதில்லை, வயது. அப்போ அந்த ஓட்டெல்லாம் அடுத்து எடப்பாடிக்கு வந்துடும். ஏற்கனவே வன்னியர்களின் பெருந்தலைவராக இருக்கிறார். 10.5 கொடுத்ததுனால அவர் வன்னியர்களால் பாராட்டப்படுறாரு. சிபி சண்முகம் மாறுபட்ட கருத்து இருக்கலாம், அவர் எனக்கு அவருக்குள்ள பேக்கிங்கை நான் குறைச்சி சொல்ல மாட்டேன். விழுப்புரத்தில் நல்ல பேக்கிங் உள்ள ஒரு வன்னியர். அடுத்து வீரமணி, அவருக்கும் பேக்கிங் இருக்குது. அன்பழகன் தர்மபுரியில் பேக்கிங் இருக்குது. கேபி முனுசாமி பெரியாருக்கு பாரதத்தினான்னு சொல்லிக்கிட்டு செங்குந்தர் சமநீதியும் பரையர் சமூகத்தையும் குசுராட முடியாதுனாலும் அவருக்கும் பேக்கிங் இருக்குது. அப்போ பேக்கிங் உள்ள வன்னியர்கள் 10.5 இது எல்லாமே வந்து ராமதாஸை கையில் எடுத்துக்கிட்டு முழுக்க அந்த ஓட்டை கன்சால்டேட் பண்ணிடலாம். அன்புமணி ஒரு ஃபோர்ஸாக வர்றதை தடுத்துடலாங்கிற ஒரு திட்டத்தை கூட எடப்பாடி பழனிசாமி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இந்த போராட்டம் வந்து அறிவிக்கப்பட்டு நடந்துட்டு இருக்கு. பாமக சார்பாக அன்புமணி தரப்புல அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதில் அதிமுக பங்கேற்கவே இல்லை. ஏன் இந்த ஸ்டாண்ட் எடுத்திருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ராமதாஸ் பக்கம் நம்ம வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி 2 பேரையும் ஒன்று சேர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு காரணமாக இன்றைக்கி அந்த போராட்டத்தில் அவங்க பங்கேற்காமல் இருக்காங்களா, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அன்புமணியை கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி ராமதாஸை உள்ளே கூட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரா? அன்புமணி போராட்டத்தில் பங்கெடுத்தா அன்புமணிக்கு பார்கெனிங் கூடிரும். எல்லா கட்சிக்கும் ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. விஜயை காட்டியும் பார்கெயின் பண்ணலாம் அவர். ஸோ அந்த பார்கெனிங்கை கண்டெயின் பண்ணுறதுக்கு அவர் அதை பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள அவருக்கு கண்டிப்பாக பாமக தேவை. வேற யாரை விட சீட் கன்வெர்ட் பண்ணதுக்கு பாமக தேவை. அதனால தான் பாமக என்டிஏல இருக்காங்க, நம்ம கூட வருவாங்கன்னு கடலூரில் பேசினார். ஆனால் அந்த பார்கெனிங்காக அவர் மட்டம் தட்டுறாரு. அதுதான் நானும் வந்து சௌமியா அன்புமணி சகோதரிகிட்டையும் சரி, சகோதரர் அன்புமணிகிட்டையும் சரி நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் துணிஞ்சு நின்னுங்க. 10.5 15 வன்னியருக்கு தனி ஒதுக்கீடு கேளுங்க. எடப்பாடியில் நின்னுங்க. எடப்பாடியில் வன்னியர் திரண்டான்னா எடப்பாடி அவுட்டு. எடப்பாடியில் வன்னியர் சமூகம் திரண்டா வன்னியர் சமூகம் திரண்டா எடப்பாடி பழனிசாமி அவுட்டு. இதை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் புரியணும். இதை சௌமியா அன்புமணி அம்மையார் புரியணும். புரிஞ்சு நீங்கள் அரசியல் பண்ணீங்கன்னா எடப்பாடி உங்கள்கிட்ட 30-35 சீட்டு தருவாப்பில். ராஜ்யசபா வாங்கி பிரயோஜனம் இல்லை. இப்போ ராஜ்யசபா வாங்கி எந்த பிரயோஜனமும் இல்லை, அது தெரியும். ராஜ்யசபா வெறும் ராஜ்யசபா ஒன்றும் இல்லை, வேலைக்கு ஆகாதுங்கிறது அன்புமணிக்கு தெரியும். பெரிய சக்தியாக நீங்கள் நின்று 29 சாதிக்கணும்னா 26 நீங்கள் வந்து அதிக சீட்டு வாங்கி ஆகணும். நீங்கள் தனிச்சு நின்று உங்கள் சக்தியை 2014 நிரூபித்த மாதிரி அப்படி நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழலை வரணும். அல்லது எடப்பாடி பழனிசாமி டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுப்பாரு. இன்னும் சொல்ல போனால் ஒரு பாமகவில் ராமதாஸ் பாமக போதுன்னு சொல்லிக்கிட்டு நாளைக்கு பெரிய சக்தியா நீடிச்சு நிலைச்சு நிற்கக்கூடிய அன்புமணி பாமகவை அவர் ஓரங்கட்டதுக்கு வாய்ப்பு உண்டு. அன்புமணி பாமக அதே மாதிரி ராமதாஸ் பாமக அப்படி உருவாரக்கான சூழல் இருப்பதாக தான் நீங்க பாக்குறீங்களா? கண்டிப்பா இது காம்ப்ரமைஸ் ஆகாது. சௌமியா அன்புமணியும் தன்னை ஒரு அரசியல் சக்தியா காட்டுறதுக்கு எல்லா இடமும் போயிட்டு இருக்காங்க. அவங்களும் ஆர்கனைஸ் பண்றாங்க. அது நம்ம பெருந்தலைவர் காமராஜ் கூட இருந்த விநாயகம் அவங்களோட ஒரு டிசெண்டன்ட், அவங்க வாரிசுகளாக இருக்காங்க. அவங்க இன்னொரு வகையில் அவங்க அப்பா வந்தவாசி கிருஷ்ணசாமி, அவங்க டாக்டர். ஸோ அவங்களும் ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலி, பொலிட்டிக்கல் நுணன்சஸ் தெரிஞ்சவங்க. பண்டுட்டு ராமச்சந்திர அண்ணன் போன்றவங்களும் அவங்கள்ட்ட ஒரு அரசியலை மக்களை கவரக்கூடிய சக்தி இருக்குங்கிறத பண்டுட்டி அண்ணன் போன்றவங்களும் சொல்லக்கூடிய தன்மையில் அது கண்ணன் சத்திரியர்னு வன்னியரோட நலன் எதுன்னு பார்த்துக்கிட்டு தன்னோட சுயநலத்தை பற்றி சுயநலமெல்லாம் பண்ணக்கூடிய வன்னியர் யங்ஸ்டர்ஸ்னு அந்த அம்மையார் மேலே ஒரு ஆதரவு வளையத்தை கொடுக்குறாங்க. நம்மளும் ஒரு இந்துத்துவ எண்ண ஓட்டம், ப்ரோ மோடி எண்ண ஓட்டம் அதெல்லாம் இருக்கனால அவங்களுக்கு ஒரு ஆதரவான குரலை அவங்க வெற்றி பெற்று எம்ஓஎஸ் ஆகுங்கிற எண்ண ஓட்டத்தை அன்னைக்கு பிரதிபலித்த மட்டுமில்லை, இன்றைக்கும் அவங்களுக்கு ஆதரவாக ஒரு மோடி ஆதரவு, இந்துத்துவ ஆதரவு தன்மையும் அவங்கள்ட்ட இருக்கும்போது அவங்க வன்னியர் சமூக மத்தியில் ஒரு புகழ்பெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இந்த இடத்துல அவங்களுக்கு எதிராக தன் மகள் காந்தி அம்மையாரை கொண்டு வந்துட்டார் டாக்டர் ராமதாஸ். இப்போ எப்படி என்ன காம்ப்ரமைஸ் ஆகும்? ராமதாஸ் வர்சஸ் அன்புமணி ராமதாஸ், காந்தி வர்சஸ் சௌமியா அன்புமணி.
காம்ப்ரமைஸுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் கருதுறேன். விருப்ப மனு வந்து ஒரு பக்கம் அன்புமணி தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டு இருக்கு. இது தொடர்பா இன்னைக்கு ராமதாஸ்ட்ட கேள்வியா கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த மாதிரி பம்மாத்து வேலை, பல பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு இந்த மாதிரியான விஷயங்களை அன்புமணி தரப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இந்த பம்மாத்து வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, இனிமேல் வந்து வெறும் அன்புமணி மட்டும்தான், ராமதாஸ் கூட கிடையாது அப்படிங்கிறார். ராமதாஸுங்கிற குட்வில் அன்புமணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. குட்வில் அவருக்கு தான், ஆனால் காலம் மாறிட்டுங்கிறத அவர் உணரல. இப்போவே வேட்புமனு இவரும் கொடுக்கலாமே. அப்போ இவர்கிட்ட இருக்கவங்க இன்னைக்கு அதை என்ன எதிர்பார்க்காங்க? உதயசூரன்லையாவது ஸ்டாலின்கிட்ட சீட்டு தருவாருங்கிற எதிர்பார்ப்பில் தான் இவங்கள்ட்ட இருக்கிறாங்க. ஸோ இவங்கள்ட்டையும் ஒரு எதிர்பார்ப்பில் தான் ஆட்கள் இருக்கிறாங்க. முத்துக்குமார் இருக்காரு, ரவிராஜ் இருக்கிறாரு, மணியண்ணன் இருக்கிறாரு, அருள் இருக்காப்புல. மணியண்ணன் அருளுக்கெல்லாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் மணியண்ணன் அருளுக்கெல்லாம் பேக்கிங் இருக்குது. எம்எல்ஏட்ட அவங்களுக்கு சேலந்தர் பேக்கிங் இருக்கு. திமுக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? திமுக வந்து திருமாவளவன் கூட தான் இருக்காங்க. இல்லை, நான் கேட்குறது இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் வந்து ஜிகே மணி தான் அப்படின்னு சொல்லி, அதுவும் குறிப்பாக வந்து அன்புமணி கூட இருக்கிறவங்களாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஜிகே மணி தான் முக்கிய காரணமா? அந்த பூசாரின்னு சொல்கிறது, அது மட்டும் இல்லாமல் இவங்க பிரச்சனைக்கெல்லாம் வந்து நடுவில் நின்று அந்த முட்டுக்கட்டையாக இருக்கிறது ஜிகே மணி தான். இயல்பு தானே. இப்போ நீங்கள் வந்து அவர் உள்ளே இருக்கிறாரு, உள்ளே இருக்கிறதுனால அவருக்கு தலைவர் பதவி தான் அன்புமணிக்கு ராமதாஸ் கொடுத்துருக்கிறாரு. ராமதாஸை உள்ளே இருந்து திட்ட முடியாது. அதனால அவர் அன்புமணியை தான் அவர் திட்டுவார். நான் வெளியே வந்துட்டேன், எனக்கு ப்ராமிஸ் பண்ணதை தான் ராமதாஸ் அன்புமணியை கொடுத்தாரு. அதனால கட்சி அவர் நின்றுச்சு. 2016 5% வாக்கெடுத்தாங்க, உண்மையை சொல்லணும். அதனால அந்த கட்சி இன்னைக்கும் நிற்குது. அது தேமுதிக மதிமுகவோட அவங்க பலமாக இருக்கிற காரணம் அன்புமணியை ப்ரொஜெக்ட் பண்ணி 5.5 விழுக்காடு வாக்கெடுத்தது. அதுவும் உண்மைதான். பட் எனக்கு ப்ராமிஸ் பண்ண, எனக்கு ரிவார்ட் பண்ண வேண்டியதை ராமதாஸ் பண்ணிட்டாருங்க போது நான் 2009 அவருக்கு எதிராக மனித நீதிக்கு மனிதங்கிற அடிப்படையில் விஜயகாந்தை பயன்படுத்தி கலைஞரை அரசியல் ரீதியாக மிரட்டி அவரை அதிமுக அலையன்ஸுக்கு தள்ளி விட்டு பிசி கம்யூனிட்டிகளை உடையார், ரெட்டியார், கஞ்சம் ரெட்டி, கவரா நாயுடு, யாதவர் இவங்களெல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணி அவ்வளோ தொகுதியிலும் நாம் தோக்கடித்தோம். அது திருமாவளவனை ஸ்டாலின் கையில் எடுத்ததும் கூடுதல் ப்ளஸ்ஸாக இருந்தது. பட் நம்ம பண்ணுறது வெளியே வந்துட்டோம். அப்போ நமக்கு இது பண்ணது ராமதாஸ் தான் பண்ணார். அப்போ ராமதாஸ் கிட்ட தான் நமக்கு அவரால் தான் நம்ம பாப்புலராக இன்னைக்கு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கும். அறிவாற்றலும் அவரால் தான் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு அந்த நன்றியை நம்ம சொல்கிறோம். ஆனால் அரசியல் ரீதியாக அவருக்கு நம்ம பண்ண இன்ஜஸ்டிஸுக்கு அவருக்கு எதிராக நம்ம வெளியே இருந்து போராடுறோம். இவர் உள்ளே இருக்கிறதுனால ராமதாஸ் கூட நின்று அன்புமணியால் பாதிக்கப்பட்டதுனால அன்புமணிக்கு எதிராக தான் ஜிகே மணி போராட முடியும். இல்லை, இப்போ அன்புமணியால் ஜிகே மணிக்கு பாதிப்பு இருக்கா? ஆமாம், தலைவர் பதவி எடுத்தது பாதிப்பு தானே. ராமதாஸ் தான் அதை எடுத்து விட்டாரு, பாதிப்பு தானே அது. அப்போ அவர் ராமதாஸ் கூட நின்று அன்புமணியை ஃபைட் பண்ணுவார். நாம அன்புமணி யாரோ நமக்கு ப்ராமிஸ் பண்ணதை ராமதாஸ் தரல, ராமதாஸ் அன்புமணி சொல்ற மாதிரி அப்போ முழுக்க முழுக்க பதவிக்காக மட்டும்தான் வந்து ராமதாஸ் கூட வந்து ஜிகே மணி டிராவல் ஆகிட்டு இருக்காரு. ஜிகே மணியோட இன்றைய நோக்கம் ராமதாஸ் கூட நின்று ஸ்டாலின் ஆதரவில் எம்எல்ஏ ஆதரவு தான். அப்போ இவங்க 2 பேரும் ஒன்று சேரணுங்கிறது ஜிகே மணியினுடைய நோக்கமே கிடையாது. மணிக்கு நோக்கம்னால நடக்காதுங்கிறது மணிக்கு தெரியும். அது முடிஞ்சு போச்சுன்னு தெரியும். உடஞ்ச கண்ணாடி ஒட்டாதுன்னு தெரியும். நீர் அடித்து நீர் விலகுவதில்லை, ஒன்றா இருக்கணும், அந்த ஜாதிக்கு நல்லதுன்னு நான் தானே ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நடக்காதுன்னு தெரியுது, நடக்காதுங்கிறேன். திமுக இல்லை, கூட இருக்கிற அன்புமணி எதிர்ப்பாளர்களே வந்து ஒரு காரணமாக இருக்காங்க இவங்க 2 பேரும் ஒன்று சேராமல் இருக்கிற காரணம். கண்டிப்பாக அன்புமணி கூட பயணப்பட்டால் நமக்கு எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ராமதாஸ் கூட தான் இருப்பாங்க. அன்புமணியும் ராமதாஸும் சேர்ந்து இருக்கும்போது அன்புமணியால் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் ராமதாஸ் கூட தான் இருப்பாங்க. இதுதானே இயல்பு. அன்புமணி தொடர்ந்து வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இது குறித்து தெளிவான விளக்கத்தை கொடுக்குறாரு. ரொம்ப மனவேதனையில் இருக்கேன், அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறாரு. அன்புமணி ஆன்டி ஸ்டாலினுங்கிற அந்த இதை எடுத்துட்டாரு. ஸ்டாலினுக்கு இன்னைக்கு ப்ரோ இன்கம்பன்சி இருக்குது, நாடாளுட்ட இருக்குது. கொஞ்சம் நாடாளுட்ட இப்போ ஒரு சின்ன ஒரு யூடியூப்பரை வச்சு எதிர்ப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க சில நாடார் அமைப்புகள். நாடாளுட்ட ப்ரோ இன்கம்பன்சி தான் ஸ்டாலினுக்கு இருக்குது. தேவேந்திர குல வேளாள்கிட்ட ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்குது. ஆனால் வன்னியர் மத்தியில் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இருக்குது. காரணம், டாக்டர் ராமதாஸே தன் மகனை பெருசாக காட்டுறதுக்காக பாங்கிமுனால் பாராட்டப்பட்டவர், உண்மை சிறந்த மருத்துவத்துறை அமைச்சராக இருந்தவர், ஹெல்த் மினிஸ்டராக இருந்தவர், 108 அதெல்லாம் கொண்டு வந்தவர்னு ப்ரொஜெக்ட் பண்ணி ஸ்டாலினோட எஃபிஷியன்ட் சீஃப் மினிஸ்டராக இருப்பார், ஸ்டாலின் வர்றதோட தன் மகன் நாளைக்கு வந்துடணும், கலைஞர் பிறகு ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு ஸ்டாலின் வர்சஸ் அன்புமணி ராமதாஸை 2016 இவர் பண்ணார். அப்போவே அதை பண்ணது ஜான ஆரோக்கியசாமி தான். நாம் வந்து அப்போவே கேட்டோம், அப்போ ஏன் இங்கே சசிகலா வர்சஸ் அன்புமணி சொல்லலைன்னு கூட நம்ம கேட்டோம். ஆனால் அந்த வாக்காளர்கள் வந்து 5.5 விழுக்காடு போட்டவங்க அன்புமணியை லீடராக ஏற்றுக்கிட்டாங்க. ராமதாஸ் அடையாளம் காட்டின அன்புமணியை அந்த 5.5 விழுக்காடு வாக்காளர்களும்
ஸ்டாலினுக்கு எதிரான எண்ண ஓட்டம் கொண்டவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு அன்புமணி ஆன்டி ஸ்டாலின் பண்ணும்போது அது பிக்கப் ஆகுது, அவருக்கு ஆன்டி டிஎம்கே பண்ணும்போது பிக்கப் ஆகுது. ராமதாஸ் இதில் ஸ்டாண்ட் எடுக்க முடியாமல் திணறாரு. நான் தெளிவாக உண்மையை சொல்லக்கூடியவன். நாடார்கள்ட்ட பழைய எதிர்ப்பு, கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை, தேவேந்திர குல வேளாளர்கள்ட்ட இல்லை. முதல் அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்து வன்னியர்களை வாழ வச்சது, முக்குலத்தோரை வாழ வச்சது, 64 பிறகு நாடார்களை வாழ வச்சது, 74 பிறகு வெள்ளாள கொன்றரை வாழ வச்சது, எல்லா ஓபிசி, முஸ்லீம் ஓபிசி, முகந்தர்க்க ஜாதி, அவரோட அந்த யூடியூப்பருக்கு ஜாதி முஸ்லீமை வாழ வச்சதெல்லாம் காமராஜுங்கிறத முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ்னு ஸ்டாலின் ஒத்துக்கிறார். கலைஞர் அதை என்னைக்குமே பேசுனது கிடையாது. அப்போ நாடார்கள் மத்தியில் ஸ்டாலினை பார்க்கறது கலைஞரை பார்க்குற மாதிரி பார்க்கல. இமானுவேல் சேகரனாரை அங்கீகரித்ததில் கிடையாது கலைஞர், ஒரு நாள் அங்கீகரிச்சே கிடையாது. ஸ்டாலின் இமானுவேல் சேகரனாருக்கு அரசு விழா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு ஓசி ஓட்டுன்னு கலைஞர், தேவர்களுக்கு நெகட்டிவ் ஓட்டுன்னு கலைஞர் அந்த மக்களை ஏமாத்திட்டு இருந்தார். நானே அதை ஓப்பனாக பேசணும் பிறகு தான், பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸில் சொன்ன பிறகு தான் சங்கரங்கோயிலில் இருந்த தங்கவேலுக்கு ஒரு ராய்சபாவை கலைஞர் கொடுத்தாரு. அதுவரை அது கூட கொடுத்துருக்க மாட்டார். அது கூட ஒரு திமுகவில் ஒரு தேவர் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு கிளை செயலாளர் இருக்க மகன், ஒரு பத்திரிகையாளர் அந்த ஓட்டு கலைஞருக்கு எதிராக போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் சொன்ன பிறகு தான் நானும் பேசினேன். உண்மை. இப்போ ஸ்டாலினுக்கு வந்து நாடார்கள்ட்ட கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு இல்லை, தேவேந்திர குல வேளாளர்கிட்ட எதிர்ப்பு இல்லை, என் பிராமணர்கள்ட்டே ஸ்டாலின் எதிர்ப்பை டைல்யூட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த பாரதியாரை பற்றி கூட ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. ஆனால் வன்னியர்கள்ட்ட ஸ்டாலினுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குதுன்னா ராமதாஸ் அன்புமணியை முன்னிறுத்தி உருவாக்குன எதிர்ப்பு. அதை அன்புமணி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த சென்டிமெண்ட்டுக்கு பிளே பண்ணுறாரு. இப்போ எடப்பாடியினுடைய கணக்கு என்னவா இருக்க போகுது? பாமக விவகாரத்தில், அதுவும் வன்னியர் விவகாரத்தில் எடப்பாடியினுடைய கணக்கு என்னவா இருக்க போகுது? அவர் யார் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? எடப்பாடி கிட்ட டாக்டர் ஐயா கவனமாக இருப்பார், கிளிய வளர்த்து பூனைகிட்ட கொடுக்க மாட்டாருங்கிறதுல அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தது. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன். அவர் வைகோ கூட கூட்டணி போகக்கூடாதுங்க போது கூட நான் வந்து தீரனும் செஞ்சி ராமச்சந்திரனும் பேசி எடுத்து வைகோ கூட்டணி உருவான போது கூட நம்ம பிரபாகரன், வேலுப்பிள்ளை பிரபாகரன், ஈழத்தமிழர்னு சொல்லி வைகோ கையில் கொடுத்துடக்கூடாதுன்னு தேவேந்திர குல வேளாளர் மாவட்ட செயலாளர்களை பாமக துணைத் தலைவராக இருந்து, செய்தி தொடர்பாளர், அரசியல் தலைமைக்குழு உறுப்பினராக இருந்து பரமக்குடி கூட்டத்தில் தடுத்தவன் நான். அது ஐயாவுக்கே தெரியும். காரணம், அவர் சிவாஜி மாதிரி கூட வைகோ போயிடலாம், வைகோவை நம்ம ஏன் பலம் நிரூபித்த நம்ம ஏன் வைகோவை அவர் பலம் நிரூபிக்க முன்னாடி ஏற்றுக்கணும், தீரன் செஞ்சி ராமச்சந்திரன் கூட சேர்ந்து இது வராருங்கிறத நான் வெளிப்படையாக சொல்லி அந்த இதை முறியடித்தவன். அதே போல் நம்ம டாக்டர் ஆக்ட வந்தது காரணமே நாடார்கள் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் முன்னேறிய உறுப்பினரால் அன்னைக்கு 52 இருந்தே ஒரு அவங்க பல ஜாதிகளை சேர்த்து நாடாருக்கு எதிராக அரசியல் பண்ண மாதிரி வன்னியர்களும் இங்கே பாதிக்கப்படுறாங்கங்கிற ஒரு அடிப்படையில் தான் டாக்டர்கிட்ட நான் வந்தவன். அது எந்த பதவியோ எதிர்பார்க்காம சமூக நீதி உணர்வில் வந்தவன். அந்த அடிப்படையில் வன்னியர் சமூகம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஏமாந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் எனக்கு தெளிவாகவே உண்டு. டாக்டர் ஐயாவும் அந்த இதில் தெளிவாக இருக்கக்கூடியவர் தான். ஆனால் இன்னைக்கு உடஞ்சி போனனால அவர் கையேறு நிலையில் இருக்கிறாரு. எப்படியாவது தன் சர்வைவலுக்கு தன்னை எப்படியாவது காப்பாற்றினா போதுங்கிற லெவலில் அவருக்கு எதிரி அன்புமணி ஆயிட்டாப்புல. அவர் வந்து அன்புமணியை வீழ்த்துறதுக்காக ராமதாஸுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா ராமதாஸ் எடப்பாடி கிட்ட அந்த வாய்ப்பை எடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா அவர் சர்வைவ் ஆகணும். இல்லை, எடப்பாடியினுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யாரா இருக்க போகுது? ராமதாஸா அன்புமணியா? அது எடப்பாடி இன்றையுள்ள காலகட்டத்தை பார்த்தா 2 பேரும் இணைஞ்சு வரணும்னு தான் நினைப்பார். ஒருத்தர் இல்லைனாலும் அது தனக்கு பாதிப்புன்னு தான் நினைப்பார். நீங்கள் அன்புமணியை எடுத்தாலும் கூட ஸ்டாலின் உதயசூரியனில் சேலம் தர்மபுரியில் அவருக்கு வீக்கு, பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அமைச்சராக்கியிருக்காரு, ஒரே எம்எல்ஏ. மற்றபடி அவருக்கு கொஞ்சம் வீக்கான ஒரு பொசிஷன். அதில் வந்து உதயசூரியனில் அருள் இவர்களுக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்து அதை எதிர்கொள்ளதுக்கு வாய்ப்பு உண்ட. ஸோ ஸ்டாலின் உறுதியாக சொல்கிறேன், திருமாவளவனை தான் மதிப்பார். மற்றபடி ஒரு ப்ரோ வன்னியர் ஆண்டிமடம் சிவசுப்பிரமணியன் அவங்க திமுக கிட்டே போராடினவங்க, குருக்கிட்டே மோதல் நடத்தினவங்க, அந்த வன்னியர் சங்க மோதலை நடத்தினவர். அந்த அவரோட பையன் சிவசங்கர் பவர்ஃபுல் போர்ட்போலியோட அமைச்சராக இருக்கிறாரு. குறிஞ்சிப்பாடி பன்னீர் செல்வம், முட்டம் கிருஷ்ணமூர்த்தி சன்னு நினைக்கிறேன், அவங்களும் திமுகவோட வன்னியர் சங்கம் காலகட்டத்தில் மோதல் நடத்தினவங்க தான். துரைமுருகன் அவர் அப்படி நட்பு காட்டி வச்சு இருக்கிறாரு. ஜெகத் ரட்சகன் பெரிய லெவலில் வீரவன்னியர் பேரன்னு ராமதாஸுக்கிட்ட மோதல் நடத்தினவர். நம்மளே ஒரு கட்டத்தில் அவருக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து ஜெகத் ரட்சகன் கூட இருந்த காலகட்டம் உண்டு ராமதாஸுக்கு எதிராட்டு. தென் இவர்
நம்ம செல்வ கணபதி மிகப்பெரிய ஆர்கனைசர், ஜெயலலிதாவே ஒரு பெரிய வாரிசு தனக்கு போட்டியாக வந்துடுவார்னு நினச்சவர், அவர் பெரிய ஆர்கனைசராக இருந்ததுனால தான் அவர் இன்றைக்கி சேலத்தில் ஜெயிக்க முடிஞ்சது. என் நண்பர் ஓபிசி விஷயத்துக்கெல்லாம் ஜெயலலிதாவை மீறி பார்லிமெண்ட்டில் நமக்காக சில உதவிகளெல்லாம் செய்தவர் செல்வ கணபதி. இப்படி பலரையும் வச்சு புரோ வன்னியர், இந்த சபா நெய்வேலி சபா ரத்னம், இங்கே விக்கிரவாண்டியில் அன்னியூர் சிவா வன்னியர் தான், எல்லாரும் உடையார போடான்னு சொல்லும்போது வன்னியர் தான் போட்டார். ஸோ ஒரு ப்ரோ வன்னியர் பண்ணி நான் வன்னியரை கன்சால்டேட் பண்ணக்கூடிய ஒரு அரசியலை தான் ஸ்டாலின் செய்கிறாரு. அதில் பாமக விக்கிரவாண்டியில் எமர்ஜாயி வந்தாங்க, எடப்பாடிக்கே சிம்ம சுப்பனமாக எமர்ஜாயி வந்தாங்க, அன்பார்ச்சுனேட்லி உடஞ்சி போயிட்டாங்க. ஸ்டாலின் வந்து ப்ரோ வன்னியர் பண்ணி நான் வன்னியரை கன்சால்டேட் பண்ணக்கூடிய அரசியலை அவர் தெளிவாக பண்ணுவார். எடப்பாடி ஈரோடு கிழக்கில் நிற்காதது ஸ்டாலினுக்கு, விக்கிரவாண்டியில் நிற்காதது ஸ்டாலினுக்கு லாபம், நின்னது சீமானுக்கு கீழ்மட்டத்தில் லாபம். ஸோ இந்த அரசியலுக்கு இடையில் சேலம் தருமபுரியில் வீக்காக இருக்கிறதுனால உதயசூரியனில் வந்து அவங்களுக்கு சீட்டை கொடுக்கறதுக்கும் ஸ்டாலின் தயங்க மாட்டார். ஸோ எடப்பாடி இதெல்லாம் தெரியும். அன்புமணி தான் இதில் எமர்ஜிங் ஃபோர்ஸாக வரார், அது தெளிவாக தெரியுது. பாலுவுக்கு பேட்டிலே அடித்து நொறுக்கிட்டார் பாலு. ஸோ அவங்க எடப்பாடிட்டு அலர்ட்டாக இருக்கணுங்கிறது என்னோட கருத்து. ராமதாஸ்னா அலர்ட்டாக இருந்திருப்பார். ராமதாஸ் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, என் தலைமையில் ஒரு வெற்றி கூட்டணி அமைக்கப்படும் அப்படிங்கிறாரு. அது எல்லாரும் கிளைம் பண்ணுறது தானே வெற்றி கூட்டணிங்கிறது. இல்லை, ராமதாஸ் சொல்லும் அந்த வெற்றி கூட்டணி என்ன கூட்டணி? யாரும் அவர் தலைமையில் அலையன்ஸ் போக போகிறதில்ல. இவங்க சேர்ந்து இருக்கும்போதே 2016 யாரும் வரல. 2016 நான் 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போதே நான் அன்னைக்கு அவர் ஒரு 12 கட்சியை சொன்னாப்புல, உங்களை நம்பி எம்எல்ஏ ஆக முடியும்னு யாரும் வரமாட்டாங்கன்னு அன்புமணியை முன்னிறுத்தும் போது அப்போவே அந்த கமெண்ட் அடித்தேன். 2016 அந்த கமெண்ட் அடித்தேன். வெளியே பார்த்தா தெரியும் சீமானை எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துடணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தாப்புல. சீமானை வந்து நீங்கள் வந்து 214 தனித்து நின்னா தான் ஹோப் வரும், சபார்டினேட்டாக போனால் வளர முடியாதுன்னு சீமானை தடுத்ததில் என் பெரும் பங்கு இருந்தது. அதே மாதிரி பாஜகவை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ வந்து பாஜகவுக்கு செல்வாக்குள்ள இடத்துல பாமகவுக்கு செல்வாக்கு இல்லை, ஸோ பிரயோஜனப்படாதுன்னு தமிழிசை அம்மையாரை அந்த கூட்டணிக்குள்ளே போகாமல் தடுத்ததில் என் பங்கும் பெரிய பங்கு உண்டு. நான் மறுக்கலை. ஏன்னா 98 நான் கலைஞர் அழிக்க இருந்தபோது நான் அந்த கட்சியை காப்பாற்றி விட்டவன் என் கடமை. ஐயா எனக்கு கொடுத்த அந்த மரியாதைக்கு அது செய்ய வேண்டியது என் கடமை. அப்புறம் ஐயா கலைஞர் கொஞ்சம் மிரட்டலாக சொன்னாருன்னதும் என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்லும்போது நானும் இந்த கட்டத்துக்குள்ளே இந்த 2 இதையும் தமிழக அரசியல் களத்துக்குள்ளே 2 பேரும் எனக்குள்ள ப்ராக்சிமிட்டி காரணமாக நான் இதை செய்ததுங்கிற 100% உண்மை. அப்போவே இவர் கூட யாரும் வராத போது இப்போ சிஎம் கேண்டிடேட்டே இல்லாத டாக்டர் ஐயா தலைமையில் யார் கூட்டணிக்கு வருவா? இல்லை, விஜய் கூட ராமதாஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சீட் கன்வெர்ட்டிங் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி உள்ள ஸ்டாலின்ட்ட இடம் கிடைக்கலன்னா விஜய் கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதுவும் நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். அண்ணன் ரஜினிகாந்த் தலைமையில் கமலஹாசன் 3.8 4 விழுக்காடு எடுத்த கமலஹாசன், 6 விழுக்காடு எடுத்த தினகரன், இவங்களெல்லாம் ஒரு அலையன்ஸாக நான் உருவாக்க நினச்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அது இன்னைக்கு விஜய்க்கும் பொருந்தது, நான் மறுக்க வரல. ஆனால் ரஜினிக்கு ஸ்டாச்சர் வேறு, விஜய்க்கு ஸ்டாச்சர் வேறு. ரஜினியை மோடி வந்து பார்த்தாரு, விஜய் மோடியை போய் பார்த்தாரு. இன்னைக்கு திரையுலகத்திலையும் படையப்பா மக்கள் ஆடியன்ஸ் பார்க்குறதுங்கிறது மற்ற இதுக்கு முன்னே வந்த விஜய்க்கு கில்லி படத்தோட 3 மடங்கு ஆடியன்ஸு பார்க்குறாங்க. இது உண்மை நிலைமை. ஸோ பட் என்றாலும் பொண்ணு வைத்த இடத்துல பூ வச்சு பார்க்குறதுக்கோ அது விஜய மையமாக வச்சு ஒரு அணி அமையலாம். அது க்ரோட் பில்லிங் கெப்பாசிட்டி இருக்குது. பல நிரூபிக்காதவர் எந்த அணியிலையும் கிடைக்காம லெஃப்ட் அவுட் ஆனவங்க வந்து விஜய் தலைமையை போகலாம். ஸோ கழிச்சு போட்டவங்க தான் விஜய் தலைமைக்கு போக முடியும். அதில் திமுக அணியில் இடம் இல்லைன்னா விஜய் தலைமைக்கு ராமதாஸ் போகிறதுலையும் அரசியலில் வந்து சாத்தியம் இருக்குது. அது யதார்த்த உண்மையும் அதுதான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.